வணக்கம். என் பேரு கமல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் எப்படி நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விண்டோஸில் நீங்கள் ஒரு ஃபைலில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுவீங்க, எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரு நோட் பேட்லேயோ இல்லை எம்எஸ் வேர்ட்லேயோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி எனக்கு லினக்ஸில் ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபைலை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா லினக்ஸ்க்குன்ட்டு சில யூட்டிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐ எடிட்டர் இருக்குது, ஜி எடிட் இருக்குது, நானோ எடிட்டர் இருக்குது அண்ட் இமேக்ஸ் இருக்குது. வைட்லி யூஸ் பண்ணுற எடிட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐ எடிட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதனால் இன்றைக்கி விஐ எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. நோட்ஸ் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த உபுண்டு யூட்டிலிட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண யூஸருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். SU ஸ்பேஸ் கமல் அப்படின்னா ஸ்விட்ச் யூஸர் டு கமல். இப்போ நான் என்ன யூஸராக இருக்கேன், கமலாக லாகின் பண்ணிட்டேன். என்ன லொக்கேஷனில் இருக்கேன்னு பார்க்குறதுக்கு pwd/rootல இருக்கேன். இப்போ என்னோடய ஹோம் டைரக்டரிக்கு போகணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் ~symbol கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஹோம் டைரக்டரிக்கு நான் போயிட்டேன். இப்போ என்னோடய ஹோம் டைரக்டரி கீழே இருக்க என்னென்ன ஃபைல்ஸ் நான் செக் பண்ண கமெண்ட் ls கொடுத்தேன். ஸோ என்னோடய ஃபோல்டருக்கு இல்லை எந்த ஃபைல்ஸுமே இல்லை, இட்ஸ் எம்டி. இப்போ நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன் யூஸிங் mkdir கமெண்ட். ஸோ ஃபோல்டர் 1 சரிங்களா. இப்போது என்னோடய ஃபோல்டர் 1குள்ளே நான் போகிறேன். இப்போது நான் டம்மி ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைலையை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. vi ஸ்பேஸ் டம்மி ஃபைல் சரிங்களா. டம்மி ஃபைலுன்றது ஒரு நியூ ஃபைல். இப்போது இது கமாண்ட் மோடில் இருக்குது, இன்சர்ட் மோடில் வரேன். நான் எனக்கு தேவையான கண்டென்ட்டெல்லாம் நான் இதில் டைப் பண்ணுறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ. சும்மா எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் சும்மா நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த லைனை நான் டைப் பண்ணணும் சரிங்களா. நான் எப்படி பண்ணலாம் இதில் லினக்ஸில் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கமாண்ட் மோடுக்கு எஸ்கேப் அழுத்திட்டு வெளியே வந்துட்டு, ஸோ கீ ஸ்ட்ரோக் +D நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இருந்த லைன் டெலீட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ நான் அதே நான் இந்த 4 இங்கே இருக்க 4 லைனையும் நான் டெலீட் பண்ணணும் அட் அ டைம் அப்படின்னு எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா D4D கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த 4 லைன்ஸும் டெலீட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ ஒரு லைனை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்தோம். ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் லைன்ஸை எப்படி நம்ம அட் அ டைம் டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் 10 லைனை டெலீட் பண்ணணும் அப்படின்னா D10D அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 10 லைன்ஸ் பிலோ த கர்சர் டெலீட் ஆகும் சரிங்களா. ஓகே, இப்போ நான் எப்படி ஒரு லைனை காப்பி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு லைன் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா 2 வாட்டி உங்கள் கீபோர்டில் Y ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இந்த லைன் காப்பி ஆகிடுச்சு. இப்போது EQWன்ற லைன் ஃபுல்லாக காப்பியாக இருக்குது. இப்போ நான் இதை நான் கீழே பேஸ்ட் பண்ணணும் இங்கே அப்படின்னு நான் என்னோடய ரெக்கமெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்கு எங்கே நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு நான் P ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம இங்கே காப்பி பண்ண இந்த கண்டென்ட்டை திருப்பி இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஓகே, எனக்கு இப்போ நான் பண்ணது மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Ctrl+Z கொடுத்தோன்னா அன்டூ பண்ணலாம். அதே மாதிரி விஐ எடிட்டரில் எப்படி அன்டூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீ ஸ்ட்ரோக் U ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்டூ. நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க அந்த டம்மி ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ கண்டென்ட் இருக்குது.
சரிங்களா? இப்போது என்னோட நீட் என்ன அப்படின்னா HEL அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து வேறு ஒரு ஸ்ட்ரிங்காக, அதாவது வேறு ஒரு கேரக்டராக நான் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ரெக்குவயர்மெண்ட். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, ஒரு 1000 லைன்ஸ் 2000 லைன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 2000 லைன்ஸை 1000 லைன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்டராக போய் தேடுறதுன்றது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் அண்ட் நிறைய எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ லினக்ஸில் இந்த யூட்டிலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபைலில் நீங்கள் HEL அப்படின்ற இந்த கண்டென்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் BYT அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்றது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் கோலன் பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, எஸ் / நீங்கள் என்ன வேர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, HEL அகெயின் / என்ன வேர்டா, ஐ மீன் த நியூ வேர்ட், அது என்னவா நீங்கள் மாற்ற போகிறீங்க, BYT. ஓகே, கொடுத்துட்டு / திருப்பி G கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த HEL இருக்கிற கண்டென்ட் எல்லாமே BYTயாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ 4 substitutions on 4 lines. ஸோ நம்ம கொடுத்த கமாண்ட் என்ன பண்ணுச்சு, HEL அப்படின்ற ஸ்ட்ரிங்கை BYTன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா VI எடிட்டரோட பேசிக் டாஸ்க், அதாவது எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, ஃபைலுக்குள்ளே எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி லைன்ஸை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.